உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வங்கதேச விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் மதியம் 2:30 மணிக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் பெறலாம். முழு விவரங்களை விவரிங்க ரமேஷ்குமார். அண்டை நாடான வங்கதேசத்தில் உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டிருப்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். வங்கதேச நிலவரம் தொடர்பாக இன்று மதியம் 2:30 மணிக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முதலில் மாநிலங்களவையில் விளக்கம் அளிக்கிறார். அதன் பிறகு மக்களவையிலே மதியம் 3:30 மணிக்கு அவர் விளக்கம் அளிக்க இருக்கிறார். இன்று காலை அனைத்து கட்சி கூட்டத்திலும் வங்கதேச நிலவரம் தொடர்பாக ஜெய்சங்கர் அனைத்து கட்சியை சேர்ந்த குழு தலைவர்களுக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருக்கிறார். இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நிலைப்பாடுகளுக்கும் தங்களுடைய ஒருமித்த ஆதரவை அனைத்து எதிர்கட்சிகளும் வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கிளர்ச்சியின் காரணமாக இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படக்கூடும், பாதிப்புகள் ஏற்படக்கூடும், அதே போல வங்கதேச விவகாரத்தில் இந்தியாவுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர் விளக்கம் அளிக்க இருக்கிறார். குறிப்பாக ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவிலேயே தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அவர் விவகாரத்தில் இந்திய அரசு என்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகிறது, அவருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை இந்தியா வழங்கப் போகிறது என்பது குறித்தெல்லாம் தன்னுடைய விளக்கத்தில் ஜெய்சங்கர் மிக விவரமாக எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவா எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். SWOT. ஒரு விஷயமோ அல்லது ஒரு பிரச்சனையோ நடக்கின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள், பலம் பலவீனம் என்ன என்பதை ஆராய்வார்கள். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் என்று சொல்வார்கள். இப்போது வங்கதேசத்திலும் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டுள்ளது. எனவே வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழல் மற்றும் கிளர்ச்சியின் காரணமாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உள்ளது, பலவீனங்கள் உள்ளது, அச்சுறுத்தல் உள்ளது, அதே போல இந்தியாவினுடைய வலிமை என்ன என்பது குறித்தெல்லாம் இந்தியா மிகவும் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது. அது குறித்தெல்லாம் அண்டை நாடு என்கிற அடிப்படையில் இந்த நாட்டு நாடாளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. எனவே வங்கதேச விவகாரத்தில் இந்திய நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் விளக்கம் அளிக்க இருக்கிறார். இது பக்கத்து நாடு பிரச்சனை தானே, இந்தியாவிற்கு என்ன பிரச்சனை, அது குறித்து ஏன் கவலை கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழலாம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது ஒரு நம்ம பக்கத்து வீடு எரிகின்ற போது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக கருத முடியாது. அந்த தீ நம்மை பற்றுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. இதற்கு முன்பும் கூட பல அண்டை நாடுகளிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மயன்மாரிலே ஏற்பட்டிருக்கிறது, பூட்டானில் ஏற்பட்டிருக்கிறது, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே கூட ஏற்பட்டது. ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட விவகாரமும் இதுவும் ஒன்றாக நாம் கருத முடியாது. ஏனென்றால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கடல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது நேரடியாக இந்தியாவை தாக்காது. ஆனால் வங்கதேசம் அப்படி அல்ல. வங்கதேசமும் இந்தியாவுக்கும் இடையே சுமார் 4096 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. ஒரு பக்கத்து வீடு அமைப்பை போன்றது. எனவே அங்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இந்தியாவை மிக மிக வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒன்று. ஊடுருவல் அதிகரிக்கக்கூடும். பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றும் கூட இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே அன்றாட போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக சில நாட்கள் ரயில் போக்குவரத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதே தவிர மற்றபடி இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே தொடர்ச்சியாக ரயில் போக்குவரத்து, அங்கிருந்த மக்கள் இங்கே வருவது, இங்கிருந்து மக்கள் அங்கே செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே இது போன்ற சூழலில் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை இந்தியா அஜாக்கிரதையாக கருத்தில் கொள்ள முடியாது. நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அண்டை நாடும் நிம்மதியாக இருக்க வேண்டியது அவசியம். இது போன்ற சூழலில் தான் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள கிளர்ச்சி இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தெல்லாம் இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கங்களை அளிக்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.